ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈஸி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஈஸி ரெசிபீஸில் சப்பாத்தி, ரோட்டி, நான் இதுக்கெல்லாம் சூப்பர்பான காம்பினேஷனாக இருக்கக்கூடிய கடாய் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கடாய் பன்னீர் ரெசிபியை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த கடாய் பன்னீர் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நம்ம மசாலா பொருட்களை வறுத்து அரைக்க போகிறோம். இதுக்கு 6 காஞ்ச மிளகாய், ஒரு 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை பேனில் போட்டுக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு இதை லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். அதாவது மைல்டாக அந்த வாசனை வர்ற அளவுக்கு, அந்த ஸ்பைசஸ் ரொம்ப கருகிடக்கூடாது. அது கொஞ்சம் சூடு ஏறணும். லேசாக கலர் சேஞ்ச் ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் அதை வறுத்தா போகிறோம். கொஞ்சம் நல்ல வாசம் வரும் பாருங்கள் வறுக்கும் போதே உங்களுக்கு. அது வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் போல் நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்படி கலர் சேஞ்ச் ஆனவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ அதே பேனை அடுப்பில் போட்டுட்டு இதில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நான் 2 வெங்காயத்தை இப்படி பெரிய சங்க்ஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். அதாவது ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வதங்கக்கூடாது. இதுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். ஏன்னா இதை மறுபடியும் நம்ம பன்னீரோடு சேர்த்து மறுபடியும் வேக வைப்போம் அப்புறமா. அதனால் கொஞ்சம் போல் இது வதங்கிச்சுன்னா போதும். இப்போ இதில் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் போல் உப்பு இதில் ஆட் பண்ணுறேன். இப்போது உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதிலையே கூட நான் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குடமிளகாவும் இந்த வெங்காயமும் தான் நம்மளுடைய கடாய் பன்னீருக்கு ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டை கொடுக்க போகிறது. ஸோ இதை கவனமாக வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் இது வதக்கிட்டு எடுத்துகிட்டா போகிறோம். மைல்டாக கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்களேன். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்படி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு, இருக்கட்டும். இப்போது அதே கடாயை மறுபடியும் அடுப்பில் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 400 கிராம்ஸ் அளவுக்கு நான் இன்றைக்கி பன்னீர் எடுத்துருக்கிறேன். இந்த பன்னீர் பார்த்திங்கன்னா நான் கடையில் வாங்கல, ஹோம்மேட் பன்னீர் தான். நான் ஒரு 2 லிட்டர் பாலில் யூஸ் பண்ணி இந்த பன்னீர் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஹோம்மேட் பன்னீர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நான் அந்த லிங்க்கையும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. நம்ம கடையில் வாங்குற பன்னீர்லலாம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டிருப்பாங்க இல்லைங்களா? அதனால் நான் எப்பயுமே கடையில் வாங்க மாட்டேன், ஹோம்மேட் பன்னீர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த பன்னீர் போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் ஃப்ரை ஆன உடனே இது கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். இப்படி நீங்கள் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் பரவாயில்ல, இல்லை இந்த மாதிரி பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல. இந்த பன்னீர் 2 பக்கமும் 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்படி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக கலர் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பன்னீரெல்லாம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் போகிறோம். இப்போ எடுத்து வச்சுட்டு இதே பேனில் இது கூட நான் இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா பட்டரை ஸ்கிப் பண்ணிவிட்டு பட்டருக்கு பதிலாக ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பட்டருமே நான் வீட்டில் எடுத்த பட்டருன்றதுனால அதை நான் ஆட் பண்ணுறேன். இது காஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் இது கூட 2 வெங்காயம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸஸாக கட் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது ஏன் நான் பெரிய பெரிய பீஸஸாக கட் பண்ணியிருக்கிறேன்னா, இதை வதக்கிட்டு நான் அரைக்க தான் போகிறேன். சட்னி அரைக்கிற மாதிரி அரைச்சிருவேன். ஸோ இது பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த தக்காளியும் கொஞ்சம் நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அதாவது நம்ம யூஸ்வலாக கார சட்னிக்கெல்லாம் வதக்கிட்டு அரைப்போம் பாருங்களேன், அதே ப்ரொசீஜர் தான். இந்த தக்காளி இப்படி கொஞ்சம் பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள், அதில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் சுருண்டு வர அளவுக்கு வதங்கிட்டால் போகிறோம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இருக்கட்டும். இப்போ ஒரு திக் பாட்டம்டு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுலேயும் பட்டர் ஆப்ஷனல் தான். நீங்கள் வேண்டானாக்கா பட்டரை தவிர்த்துட்டு வெறுமனே ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்ணெயும் பட்டரும் கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம், தக்காளி,
அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கிட்டு அரைச்சிருக்கோம் பாருங்களேன், அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இப்படி கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் ஆல்ரெடி இது வதக்கும் போதே இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நான் சேர்த்துட்டேன். நீங்கள் இல்லை அப்படின்னாக்கா இந்த ஸ்டேஜில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அந்த தனியா, மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சோம் பாருங்களேன், அந்த பவுடர். நான் இதில் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே கடையில் வாங்கின மசாலா பவுடரை யூஸ் பண்ணலை. நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த மசாலாவே அவ்வளோ வாசனையாக நல்லா வீடே மணக்கும். இது சமைக்கும் போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? அதனால் இதை மட்டும் போட்டாலே போதும். இந்த ஸ்பைசஸ் பவுடரை வந்து போட்டுட்டு இது நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் போல் வதங்கட்டும். இது 5 நிமிஷம் போல் வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு நல்ல கலர் கொடுக்கும் நம்ம டிஷ்ஷுக்கு. அதே சமயம் ரொம்ப காரமாகவும் இருக்காது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி மசாலாவில் வந்து காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம், பெப்பர் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த காரமே நமக்கு போகும். அதனால் நான் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் தனி மிளகாத்தூள், நார்மல் சில்லி பவுடர் இருக்குது பாருங்களேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1.5 கிளாஸ் போல் தண்ணி வந்து சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கொஞ்சம் கைவிடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் இது கொதிச்சதுக்கப்புறமா இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த ஆனியன் அண்ட் கேப்சிகம்மை சேர்த்துக்கலாம். ஆனியன் கேப்சிகம் சேர்த்துட்டு இப்படி நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுவும் ஒரு 5 நிமிஷம் போல் வேகணும். ஏன்னா நம்ம வதக்கும் போது இது வந்து ஃபுல்லாக குக் ஆகலை இல்லைங்களா, கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் இருக்கும். இப்போ இதோடு சேர்த்து நம்ம ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ணாக்கா அது வந்து கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது தட்டு போட்டு மூடியே 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் கழித்து இது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கிரேவியில் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர்றது தெரியும் உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ இது கூடவே நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் பீசஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்படி இந்த பன்னீரையும் போட்டுட்டு இது நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போது இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சால்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு கிரேவி ரொம்ப திக்காக இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னாக்கா தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 கிளாஸ் போல் இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த பன்னீரெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மறுபடியும் தட்டு போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், உங்களுக்கு 5 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி கிடைக்கும். அதில் உள்ள எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் பாருங்களேன். இப்போ தான் நம்ம ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம், கசூரி மேத்தி. இந்த கசூரி மேத்தி இல்லை அப்படின்னா நீங்கள் கொத்தமல்லி தழையை கூட பொடியாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். பட் கசூரி மேத்தி ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எக்ஸாக்டாக ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து எனக்கு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த கசூரி மேத்தியோட உங்களுடைய கடாய் பன்னீர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அவ்வளோதான், நம்மளுடைய கடாய் பன்னீர் இஸ் ரெடி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு தான் இந்த கடாய் பன்னீர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ வாங்க இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சப்பாத்தியும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அப்படியே அந்த சப்பாத்திக்குள்ளே இந்த பன்னீரை ஒளிச்சு வச்சு இப்படி எடுத்து அப்படியே ஒரு வாய் எடுத்து வாயில் போடுங்க பார்ப்போம். இப்போ பார்க்கவே அருமையாக இருக்குல்ல, சாப்பிட்டு பார்ப்போம். வாவ், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குதுங்க. மறக்காமல் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணணும், மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர்பான ரெசிபியோடு உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன். Until then, this is Dakshayani signing off. Thank you.